ஒரு பிச்சைக்காரர் ஒரே இடத்துல இருந்து ஒரு ஊர்ல ரொம்ப நாள் பிச்சை எடுத்தாராம். யாராவது 50 பைசா போடுங்க, 1 ரூபா போடுங்க, 2 ரூபா போடுங்கன்னு. ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். சரி, இவ்வளவு நாளா ஊர்ல இருந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு, நம்ம கௌரவமா ஒரு அடக்கம் பண்ணிடலான்னு அவர் உட்கார்ந்து இந்த இடத்தையே தோண்டினாங்களாம். அதுக்கு கீழே ஒரு புதையல் இருந்துதான். அந்த புதையலின் மீது உட்கார்ந்து கொண்டுதான் அது தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அவ்வளவு நாள் 20 வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு. தாத்தா ஸ்டாம்புக்கு மேலேயே உட்கார்ந்து ஸ்டாம்பை தேடின மாதிரி பிச்சைக்காரர் புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்தது மாதிரி ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அவர் சொன்னார்ல, எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுகிற ஒரு மனது, எதை பார்த்தாலும் பரவசமாகிற ஒரு உள்ளம், இதெல்லாம் நமக்கு இல்லை. எதை பார்த்தாலும் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு. இதுல என்ன இருக்குன்னு தோன்றுகிறது. இந்த மாதிரியான மனது வேண்டும் என்று தேடி அலைகிறோமே, அதை தருகிற புத்தகங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த புத்தகத்தை பார்க்காமல் போனுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் சுஜாதாவின் தலைகீழ் ராணி கதையில் வருகிற தாத்தாவாகவோ புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு யாசகம் செய்து கொண்டிருந்த பிச்சைக்காரர் போலோதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.